அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்று நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ள போகலாம். தெலுங்கானாவில் பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, தெலுங்கானாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி யூனிவர்சிட்டி வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. ஸோ அது வந்து யாரோட பேரில் இந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து இருக்கும் அப்படின்னா சம்மக்கா சரக்கா அப்படின்ற இந்த 2 ட்ரைபல் பெண்களோட பேர்ல தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்றது நான் அந்த கதை வந்து சொல்றேன். ஸோ பிரதாப ருத்ரதேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரியில ஒரு கிங்கை படிச்சிருப்போம், சரிங்களா? அந்த கிங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கானாவை வந்து அப்போ ஆண்டிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பணம் கட்ட மறுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ பணம் வந்து கட்ட மறுத்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதாவது டாக்ஸ் வந்து கட்ட மறுத்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்க வந்து அதனால இறந்தும் போயிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிஎம் கிட்ட வந்து வச்சிருந்தாங்க தெலுங்கானா பீப்புள். ஸோ என்ன ரெண்டு கண்டிஷன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒன்று பழங்குடியினர் பல்கலைக்கழகம் வந்து நீங்க தெலுங்கானால தான் அமைக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டர்மரிக் போர்டு, சரிங்களா? நேஷனல் டர்மரிக் போர்டு வந்து நீங்க வந்து தெலுங்கானால தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அந்த ஊர் மக்கள். ஸோ நீங்க வந்து கேட்கலாம், அப்போ வந்து தெலுங்கானா வந்து மஞ்சள் வந்து அதிகமாக பயிரிடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பயிரிடுறாங்க. அதிகமாக வந்து பயிரிடுறது அந்த மாநிலம் தான். ஸோ அதனால தான் அவங்க ஊர்ல வந்து நேஷனல் மஞ்சள் போர்டு வந்து அமைக்க சொல்லி அந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடிக்கு இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்பயும் இது நியூஸ்ல இருக்கு. ஒன்று பழங்குடியினர் பல்கலைக்கழகம், இன்னொன்று நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவைக்குள் புகைக்குப்பிகளை வீசி தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவு தெரிவிச்சிருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள். அதாவது அந்த ஹவுஸோட ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2001ஆம் ஆண்டு தாக்குதலை போல இது மோசமா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ 2001 அப்போ அந்த ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங்கை வந்து ஒரு நிறைய டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் உடனடி போர் நிறுத்தம், ஐநா தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு அப்படின்ற இந்த நியூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எதுவுமே தேவையில்லை, சரிங்களா? ஸோ போன டைம் வந்து நம்ம 6 தீர்மானத்தில் 5 தீர்மானத்துக்கு வந்து சைன் பண்ணியிருப்போம். இது மீதி இருக்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரீசெண்டாக ஒரு 3 ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட, அதாவது அந்த மாநிலத்தோட கவர்னர் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து அரசுக்கு சாதகமாக வந்து பணிபுரியல, அதாவது இவங்க வந்து எந்த மசோதா இருந்தாலுமே அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ்நாட்டோட கவர்னர் மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 பேரும் மியூச்சுவலாக கலந்து பேசிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த நியூஸு. முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே தான். ஸோ இது நம்ம அதே நியூஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸோ குடியரசுத் தலைவருக்கு அறிவுறுத்த முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் கவர்னர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அதை வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ரீகன்சிடரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப இவர் வந்து கண்டிப்பாக அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சே ஆகணும் அப்படின்றது கவர்னருக்கு இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ரூலு. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு, சரிங்களா? அது வந்து அந்த மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த மேலே இருக்கிறதுல. ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 200 நாடுகள் வந்து ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் புதைப்படிம எரிபொருள் அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஸோ இப்போ இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க.
இப்போ போய் எப்படி வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸோட பயன்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கண்ட்ரியுமே குறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது COP28 இந்த வருஷம் வந்து எங்க நடக்குது அப்படின்னா துபாயில வந்து நடந்துச்சு. ஸோ அதாவது டிசம்பர் 12 வரைக்கும் நடக்கும். சரிங்களா? இந்த கான்ஃபரன்ஸ் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தமிழ்நாட்டில் 8 மக்கள் நலத்திட்டங்களுக்கு மத்திய அரசு ரூபாய் 75,000 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி எம்ஜிஎன் ரேகா, அதாவது எம்ஜிஎன் ரேகா ஸ்கீமுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் இது பிஎம் ஆவாஸ் யோஜனா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல்ல, சரிங்களா? ஸோ ரூரல்ல. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் தீன்தயாள் அந்தியோதயா இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இந்த ஸ்கீமுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 4 ஸ்கீமுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதில் 75,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். நெக்ஸ்ட் நியூஸ் 76 காலாவதி சட்டங்கள் ரத்து மசோதா நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவுடேட்டடாக இருக்குது. ஸோ இது எல்லாமே திரும்ப அமெண்ட்மெண்ட் பண்ணி சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மசோதாக்கள் எல்லாமே ரத்து பண்ணி அதுக்கான மசோதா ரத்து பண்ண மசோதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றமும் பண்ணியிருக்காங்க சட்டங்களை. நெக்ஸ்ட் நியூஸ் RDIS அப்படின்ற இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே இப்போ வந்து ரயில் ஆக்சிடென்ட் தான் நடக்குது இல்லையா? ஸோ அதோட வேகம் எப்படி இருக்கு, ஸோ அதோட பயணம் வந்து எப்படி இருக்கு, ஸோ கரெக்டான டைமுக்கு போகுதா, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறதுக்காக இருக்கிற அமைப்பு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா RDIS அப்படின்றது தான். ஸோ இது குறித்த கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர், ஸோ சுமார் 8,700 ரயில் என்ஜின்களில் RDIS அப்படின்ற இந்த அமைப்பு வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது இஸ்ரோவோட சாட்நவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் இந்த ரயில்களை கண்காணிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் கூட எல்லாம் கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம், ரயில்வே அமைச்சகம், வானியல் பயன்பாட்டு மையம் மற்றும் இஸ்ரோ இவங்க கூட எல்லாமே சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி RDIS அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. அதாவது ட்ரெயினை வந்து மானிட்டர் பண்றது தான் இது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலந்து பிரதமராக டஸ்க் பதவியேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போலந்து பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா டஸ்க் அவர்கள் பதவியேற்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டொனால்டு டஸ்க் அவரோட பேரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் புதன்கிழமை அஞ்சலி செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிசம்பர் 13ஆம் தேதி பார்லிமெண்ட் பில்டிங் வந்து தகர்த்ததுக்காக நிறைய டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். பந்து அடிப்படையில் T20 போட்டிகளில் வேகமாக 2000 ரன்களின் பேட்ஸ்மேன் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். நெக்ஸ்ட் நியூஸ் செய்திகளில் பார்த்த பன்னி புல்வெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ இந்த நியூஸ் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த செகண்ட் நியூஸை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியாவின் 5 மண்டல கவுன்சில்களுக்கும் தலைவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாலிட்டி கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் பாலிட்டியில. நெக்ஸ்ட் நியூஸ் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14. நெக்ஸ்ட் நியூஸ் ராஜஸ்தானின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பஜன்லால் சர்மா. நெக்ஸ்ட் நியூஸ் யூனிசெஃபின் ஜெனரேஷன் அன்லிமிடெட் எந்த நாட்டுடன் இணைந்து COP28இல் கிரீன் ரைசிங் முயற்சியை தொடங்கியது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இது வந்து COP28ஓட இனிஷியேட்டிவ் எங்க நடந்துச்சு அப்படின்னா துபாயில. நெக்ஸ்ட் நியூஸ் லால்தோஹோமா எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம். நெக்ஸ்ட் நியூஸ் பத்மபாணி வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்படும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவத் அக்தர். ஸோ இந்த வருஷம் அவருக்கு தான் வழங்கப்படுது. ஸோ இந்த நியூஸும் நம்ம நேற்றே பார்த்துருப்போம், முந்தா நேற்று. நெக்ஸ்ட் நியூஸ் சர்வதேச மலை தினம் 2023 ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச மலைகள் தினம் 2023ஓட கருப்பொருள் என்ன, அதாவது தீம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மலை சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டமைத்தல் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நியூஸ் கர்ம வீரர் சக்ரா பதக்கம் 2023 யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹேமச்சந்திரன். ஸோ அவ்வளோதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி. ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் டிஎன் யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வளர்ச்சி இந்தியா
லட்சிய பயணம் அப்படின்ற இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கோடி பேர் பங்கேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்படின்றது. மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம் அப்படின்ற இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம் என்பது அரசின் முக்கிய முன்னெடுப்புகளை 100% மக்களை சென்றடைவதை நோக்கமாக கொண்டு நாடு தழுவிய முயற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துல இருந்தும் ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து இந்த கேம்பெயின்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ பயணத்தின் முதல் 22 நாட்கள்ல 1 கோடி பேர் பங்கேற்றிருந்தாங்க. இது அடுத்த 7 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டபுள் ஆச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா 80 லட்சம் பேர் வந்து இந்த கேம்பெயின்ல வந்து பங்கேற்றிருக்காங்க. மகாராஷ்டிரால இருந்து பாத்தீங்கன்னா 29 லட்சம் பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க. குஜராத்ல 23 லட்சம் பேர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 16 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அரௌண்ட் 1.6 crore மேல இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2047 இந்தியாவை வந்து டெவலப்டு கண்ட்ரியா வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு உறுதிமொழியை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், மீண்டும் தமிழ் காசி சங்கமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து போன வருஷமே இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம் 2.0. ஸோ போன வருஷமே நடந்துச்சு. அது 1.0 எப்போ நடந்துச்சுன்னா வாரணாசியில டிசம்பர் 19 இருந்து 30 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இங்க இருக்க கல்ச்சர் வந்து அங்க இருக்க கல்ச்சர் கூட ஒப்பிட்டு ஸோ இங்க இருக்க பர்சன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பர்சன்ஸ் வந்து காசிக்கு போய் அங்க தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி காசியில இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு கல்ச்சரை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படின்றது. ஸோ இங்க பார்க்கலாம். பழமையான கலாச்சாரங்களின் கொண்டாட்டமான காசி தமிழ் சங்கமத்துக்கு மக்களை உற்சாக வரவேற்க காசி மீண்டும் தயாராகிறது. காசி தமிழ் சங்கமம் கருத்துக்களம் நிகழ்வு இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மைக்கு சான்றாகவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம், அதாவது ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உணர்வையும் வலுப்படுத்துகிறது என தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போன வருஷம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வாரணாசி, அதாவது வாரணாசி அப்படின்றது யூபியில் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 17 இருந்து 30 வரையும் நடந்துச்சு போன வருஷம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையத்துல ஹிந்தி தெரியாத தமிழ் பெண் அவமதிப்பு, முதல்வர் கண்டனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இல்ட்ரீட்டா வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உனக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்றதையும் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்குதான் சிஎம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த லேடியும் சொன்னது அதுதான், சிஎம் அவர்கள் சொன்னது இதுதான். என்னதுன்னா ஹிந்தி வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். ஸோ அது வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 2 பேருமே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், புதைப்படிம எரிபொருள் எரிசக்தியும் இந்தியாவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என, இது வந்து புதைப்படிம அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதாவது இப்போ நம்ம எடுக்கிற கோல், பெட்ரோலியம், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது புதைப்படிம எரிபொருள்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட யூசஸை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம இனிஷியேட்டிவ்ல எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இங்கே வந்து பிரசிடென்ட் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. என்னதுன்னா ஸோ புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை நம்ம குறைக்கணும் அப்படின்னு வந்து தான் பேசுகிறோம் ஏன்னா துபாய் பருவநிலை பாதுகாப்பு மாநாடு, அதாவது COP28ல நம்ம இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் 200 நாடுகள் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 கண்ட்ரிஸ் வந்து அதில் இருக்காங்க. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினத்தையொட்டி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வியாழக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றுகையில், தூய்மை எரிசக்தி துறையில் இந்தியா எப்போதும் பொறுப்பான நாடாக இருந்து வருகிறது. புதைப்படிம எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்து கொண்டு வந்தாலும் அதன் அடிப்படையிலான எரிசக்தியும் நாட்டுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், இனிமேட்டு வந்து இந்தியா வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திரும்ப எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜிக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வந்து இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸோட முக்கியமும் வந்து தேவைப்படுது அப்படின்றது தான் இங்கே வந்து பிரசிடென்ட் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ நிலக்கரி பிரித்தெடுத்தல் மற்றும் அதன் பயன்பாட்டு செயல்முறை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்றும் வகையில் தூய்மை நிலக்கரி தொழில்நுட்பங்களை இந்தியா ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கான எங்களின் தொடர்பு அர்ப்பணிப்பின் விளைவாக பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில், அதாவது எக்கனாமிக் சேஞ்சஸ் இண்டெக்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்தியா 30வது இடத்துல இருந்தது.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நியூஸ். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.7% அப்படின்னு சொல்லிட்டு யார் கணிச்சிருக்காங்க அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அவங்க தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா 6.3% இருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப 6.7% அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசத்துக்கான வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வெள்ள பாதிப்புக்கு ரூபாய் 12,659 கோடி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க பாருங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இந்த ஃப்ளட்டை வந்து மேற்பார்வையிடுறதுக்கு ஒருத்தரோட தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா குணால் சத்யார்த்தி. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமா தெரியணும். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ளட்டுக்காக வந்து போடப்பட்ட கமிட்டியோட நேம் என்ன, அந்த ஐஏஎஸ் ஓட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து திருப்புகழ் கமிட்டி. ஸோ இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். திருப்புகழ் கமிட்டி. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஃப்ளட்டை வந்து மானிட்டர் பண்றதுக்காக ஒருத்தரோட தலைமையில வந்து குழு அமைச்சிருந்தாங்க. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா குணால் சத்யார்த்தி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி மற்றும் 13 எம்பிக்கள் இடைநீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகைக்குப்பிகள் விவகாரம் நாடாளுமன்றத்தில் கடும் அமளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக எம்பி தவறுதலாக இடைநீக்கம், வாபஸ் பெற்றது மத்திய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ல ஒரு புகை குப்பிகள் வந்து வீசி, ஸோ அங்க வந்து நிறைய எம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து இது பண்ணதா வந்து நியூஸ்ல போட்டிருந்தாங்க. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்றது நம்ம டீட்டெயிலா நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ இடைநீக்கம் பண்ணதை திரும்ப வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ். ஸோ இது வந்து பார்லிமெண்ட்ல நடந்ததுனால ஸோ அதுக்கு அவை தலைவர் தானே அதுக்கு பொறுப்பாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஓம் பிர்லா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இனிமேட்டு வந்து நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி நடக்காது, அவையை வந்து பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகைக்குப்பி போட்ட இஷ்யூ தான். ஸோ இது நீங்கள் மெயின்ஸ்க்கு ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வெளியுறவு அமைச்சகம் தான் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ பதிவு செய்யாத முகவர்கள், அதாவது இல்லீகலாக இந்த ஏஜென்ட்ஸ்லாம் போவாங்க இல்லையா, ஸோ அவங்க வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். குடியேற்ற சட்டம் 1983 கீழ் ஆழ்கடத்தல் குற்றமாகும் என வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்த தகவல்களை www.immigrate.government.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் வந்து நம்ம பெற்றுக்கலாம். குடியேற்ற சட்டத்தின்படி சம்பந்தப்பட்ட நபரிடமிருந்து அதிகபட்ச கட்டணமாக 30,000 மற்றும் ஜிஎஸ்டி 18% வரை வேலைவாய்ப்பு முகவர்கள் பெற வேண்டும். அதற்குரிய ரசீதை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. தனுஷோட ஒரு படத்துல கூட பார்த்தீங்கன்னா அவர் ஏமாந்துருவாரு. ஸோ அமௌண்ட் வந்து இது வாங்கி கொடுத்துட்டு அங்கே போய் செட்டில் ஆயிட்டு ஸோ இஷ்யூலாம் இருக்கும் ஸோ அந்த படத்துல. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லீகலாக வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ் அண்ட் யூகேக்கு அதிகமான இந்தியன்ஸ் வந்து இல்லீகலாக வந்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லீகலாக என்டர் ஆகிறது, அதாவது யூஎஸ்ல இல்லீகலாக என்டர் ஆகுறதுல இந்தியா வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது நமக்கு வந்து வருந்தத்தக்கக்கூடிய விஷயம் அதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் 2014 முதல் 1 லட்சம் கோடி சொத்துக்கள் முடக்கியுள்ள அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்ட் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம். இது எந்த வருஷம்னா 2014. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி வெளிநாடு தப்பியோடிய, இங்கே பாருங்க, வெளிநாடு தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் தடை சட்டம், அதாவது அன்லாஃபுல் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018. ஸோ அதாவது இப்போ நீங்கள் விஜய் மல்லையா அவங்கள இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீரவ் மோடி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டாங்க இந்தியாவை விட்டு. ஸோ ஆனால் அவங்க வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் வந்து எந்த வருஷம்னா 2014. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு தப்பியோடைய பொருளாதார குற்றவாளிகள் தடை சட்டம் அப்படின்றது அன்லாஃபுல் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2018 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் மதுரா மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு, அலகாபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவோட ஒரு ரிலிஜியஸ் பிலீஃபாக இருக்குது. அங்கே கிருஷ்ணர் கோவில் வந்து உள்ளது. அதையொட்டி
ஷாஹி இக்தா மசூதியும் வந்து இருக்கு அங்க. இந்த மசூதி 1669 இருந்து 70ஆம் ஆண்டில் அப்போதைய முகலாய அரசர் அவுரங்கசீப் உத்தரவின்படி கிருஷ்ண ஜென்ம பூமியில் கட்டப்பட்டது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புகார் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா இந்த மதுரா பிளேஸ் வந்து ஹிந்துக்கா இல்லை முஸ்லீம்கா அப்படின்ற இந்த இஷ்யூ தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து தொல்லியல் துறை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கு யாருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்துருக்கு அங்கே வந்து ரிசர்ச் மேற்கொள்ளறதுக்கு. ஸோ இது வந்து அகெயின் இந்த காசா போர் தான். ஸோ இவர் பேர் வந்து அண்டோனியோ குட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் ஜெனரல் அசம்பிளியோட ஒரு ஹெட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பெஞ்சமின் நெதன்யாகு. ஸோ இவர் எந்த நாட்டோட முக்கியமான தலைவர் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக 2 கண்ட்ரிக்கும் வந்து வார் நடந்துச்சு. ஸோ அதில் ஒரு கண்ட்ரியோட ஹெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள். ஸோ இந்த உக்ரைன் போர் இலக்குகள் எட்டப்படும் வரை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் 2030 வரைக்குமே ரஷ்யாவை வந்து ஆளுவேன் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2024 அங்கே எலெக்ஷன் வரப்போகுது ரஷ்யாவில். ஸோ அதுலேயும் வந்து நான் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரி கிட்ட வந்து சப்போர்ட் கேட்டிருக்காரு. அதில் முக்கியமாக யுஏஇ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரான். இந்த 3 கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரஷ்யா கூட டைஅப்பில் தான் இருப்பாங்க. ஸோ 3 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரியும் கூட. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒபெக் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. இந்த 3 கண்ட்ரீஸுமே அதாவது ஒபெக்னா ஆயில் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணெய் ஒவ்வொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இறக்கி விடுறாங்க இல்லையா. ஸோ அந்த இது நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ இவங்க 3 பேருமே இருக்காங்க. அதில் ரஷ்யாவும் ஒருத்தருன்றதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து இவர் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ அண்ட் சவுதி அரேபியாவுக்கு விசிட் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து எனக்கு எலெக்ஷனுக்கு வந்து நான் நிற்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா 2030 வரைக்கும் நான் ரஷ்யாவை வந்து ஆளுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைடன் மீது பதவி நீக்க விசாரணைக்கு ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். பிசிசிஐயால் எந்த கிரிக்கெட் வீரருக்கு அர்ஜுனா விருது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. நெக்ஸ்ட் நியூஸ். திருவள்ளுவர் சிலை சமீபத்தில் எந்த நாட்டில் திறக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிய வேண்டியது திருவள்ளுவர் சிலை எந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் பண்ணாங்க கன்னியாகுமரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 to 2000. அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டிசம்பர் 31 to Jan 1 தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நியூஸ். 2023ஆம் ஆண்டில் கூகுளின் முதல் 10 ட்ரெண்டிங் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் ஒரே இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில். நெக்ஸ்ட் நியூஸ். 2024 புக்கர் பரிசு நடுவர் பிரிவில் எந்த பிரிட்டிஷ் இந்திய இசையமைப்பாளர் சேர்க்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிதின் சாக்னி. நெக்ஸ்ட் நியூஸ். மிஸ்ஸர் சாட் 2 செயற்கைக்கோளை எந்த நாடுகள் கூட்டாக ஏவியது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் எகிப்து. நெக்ஸ்ட் நியூஸ். இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் எந்த தேதியில் நடந்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13, 2001. ஸோ இது வந்து பார்லிமெண்ட் அட்டாக் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து அகெயின் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி இஷ்யூ வந்து நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். COP28 காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள இந்தியா எந்த உலகளாவிய பிரச்சாரத்தில் இணைந்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் டு ரெசிலியன்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ். யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் தினம் எந்த தேதியில் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் நியூஸ். 2024 ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு அதாவது COP29 எங்கு நடத்தப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாகு, அசர்பைஜான். ஸோ அசர்பைஜானோட கேபிட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகு அப்படின்றது. நெக்ஸ்ட் நியூஸ். நகர்ப்புற தெருவோர வியாபாரிகளை ஆதரிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா PM ஸ்வாநிதி. ஸோ அவ்வளோதான். இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.